இந்த தலைப்பு பாசிசத்துக்கு எதிரான ஸ்டாலின் குரல் அப்படின்னு இருக்கு. நீங்க பாசிசத்தை எங்க எதிர்த்தீங்க? பாசிசம் என்ற அந்த கோட்பாட்டை திராவிடர் இயக்கம் எப்ப இருந்து எதிர்க்குது அப்படின்ற கேள்விக்கு சரியான பதில் என்னவாக இருக்கும்னா, நீதி கட்சி தோன்றிய வரலாறே பாசிச எதிர்ப்பினுடைய தொடக்க புள்ளியாக தான் நாம் பார்க்க முடியும். ஏன் நீதி கட்சி தோன்றினதே பாசிசத்தினுடைய எதிர்ப்பினுடைய தொடக்க புள்ளி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாசிஸ்டுகளுடைய முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னு ஆய்வாளர்கள் லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் முதல் 2 காரணம் சொல்கிறாங்க. முதல் காரணம், பாசிசவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் கிரியேட் த ஃபால்ஸ் எனிமீஸ் அப்படின்றாங்க. பொய்யான இல்லாத ஒரு எதிரிகளை கட்டமைப்பார்கள். இப்போ ஒன்று வேண்டாம், நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவே ஒரு பிஜேபி கூட்டமாக இருந்தால் இஸ்லாமியர்கள் நம்ம என்ன செய்துகிறார்கள் தெரியுமா? இன்னைக்கு பாசிஸ்ட் ஒருத்தர் பேசியிருக்காரு, ஹச் ராஜா, கைது பண்ண வராங்க. அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டால், இது என்ன இந்தியாவா பாகிஸ்தானா, நீ என்ன மணிகண்டனா இல்லை ஏதோ இஸ்லாமிய பேரை கேட்டு அவனா அப்படின்னு கேட்டிருக்காரு. இது யோசிச்சு பாருங்க, கைது செய்ய வருகிற போது எப்படி கைது பண்ணுவாங்க? இந்தியாவில் வேறு மாதிரி, பாகிஸ்தானில் வேறு மாதிரி, ஒரு நாட்டிலே ஒரு மாதிரி கைது பண்ணுவாங்களா? நீ செஞ்சது தப்புன்னா எல்லாரும் புடவையில் அடித்து கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. இதில் நீ இப்படி கைது பண்ணணும் அப்படி கைது பண்ணணும்னா இது என்ன நடக்குதுன்றது வேணும்ல. 2வது, வண்டியில் ஏற போகிறப்ப அந்த போலீஸோட பேரை பார்த்து நீ மணிகண்டனா இல்லை முக்தாரான்னு கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பெயர் தான் பாசிசம். இதை நம்ம ரொம்ப ஆய்வு பண்ணுறோம். இல்லை பிஜேபி பேசினாதான் பாசிசம்னா, நீங்கள் பேசுகிறீங்களே, ஆரியர்களை பொய்யான எதிரியை கட்டமைக்கிறீங்களே, ஆரியர்களை தெருவில் கத்தி சண்டை போடுறாங்க, அவங்கள ஆணவ படுகொலை பண்ணுறாங்க, அவங்களா பெரிய அளவில் வன்முறையை தூண்டுறாங்க, இப்போ நீங்களும் தானே பொய்யான எதிரிகளை கட்டமைக்கிறீர்கள் என்று கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதிலை கொஞ்சம் நம்மளே ஆழமாக யோசிக்கணும். யூடியூப் மூலமாக நான் வந்த உடனே என்னன்னே 21 கேமராக்கள் இருக்குது. அத்தனை பேருக்கும் சேர் போட்டிருந்தோம்னா இன்னமும் அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய அளவிற்கு 21 கேமராக்கள் வழியாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு சொல்லுகிறோம், கொஞ்சம் நிதானமாக பேசுவது மதிவதனியா, ஐயா சுபவியா, அப்போ இவங்க இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு கடந்து போகாமல் சீர்தூக்கி பாருங்க. இஸ்லாமியர்கள் நம்முடைய எதிரி அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நிறுவனம்ல, அதை ப்ரூவ் பண்ணணும்ல. எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒன்றிய அரசினுடைய நிறுவனங்களில் இஸ்லாமியர்கள் 70% இருக்காங்க. இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய மிக முக்கிய பதவிகளில் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. குரூப் ஏ குரூப் பி போஸ்டிங்லாம் இஸ்லாமியர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய உயர்ந்த சர்வதேச நிறுவனங்களில் இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. உயர்ந்த பொறுப்புகளில் HR கார்ப்பரேட் மேனேஜர் அளவுக்கு இஸ்லாமியர்கள் தான் இருக்காங்க. அப்போ இவங்க தான் நம்முடைய எதிரிகள். இந்துக்களுடைய கல்வியை, வேலை வாய்ப்பை இஸ்லாமியர்கள் திருடிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. அப்படி சொல்ல முடியலையே. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நிறுவனங்கள்லையோ, உயர்தர நிறுவனங்களையோ, சர்வதேச நிறுவனங்கள்லையோ இஸ்லாமியர்கள் அதிகமாக இல்லை. இப்போ நாங்கள் காரணத்தோடு சொல்கிறோம், இந்த மண்ணை செம்மைப்படுத்தி செழுமைப்படுத்தி கல்வி வாய்ப்பை, வேலை வாய்ப்பை உருவாக்கி, பார்ப்பனர் அல்லாதார் என்ற கட்டமைப்பை உருவாக்கி, பார்ப்பனர் தான் பொது எதிரி என்பதை அடையாளப்படுத்தி, நீ இன்னைக்கு படிக்காமல் இருக்க, நீ இன்னைக்கு கீழ்நிலையில் இருக்கன்னு சொன்னால், இன்னைக்கு வேணா நீ ஆண்ட ஜாதி பெருமை பேசலாம். ஒரு காலத்தில் கொத்தனார் வேலைக்கும் 100 நாள் வேலைக்கு இன்னைக்கு போகிறவங்க தான் உன்னோட அப்பாவும் அம்மாவும். யாருமே இங்கே ஆண்டவர்கள் கிடையாது, எல்லாருமே அடிமை ஜாதிகளாக இருந்தவர்கள் தான் என்பதை உணர்த்தி, எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஒன்றிய அரசினுடைய மிக உயர்ந்த பதவியிலிருந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய பிரைவேட் கம்பெனியுடைய HR வரை நீக்கமர நிறைந்திருப்பது 3% ஆரிய பார்ப்பனர்கள் தான் என்பதை உணர்த்தி இருக்கிறோம். அப்போ நம்ம ஃபால்ஸ் எனிமீஸை நம்ம கிரியேட் பண்ணலை, பொய்யான பிம்பத்தை திராவிடர் இயக்கம் உருவாக்கலை. இருக்கக்கூடிய பிம்பத்தை சொல்லுகிற போது பார்ப்பனர்கள் டைவர்ட் பண்ணுறதுக்காக, இல்லை நம்முடைய எதிரிகள் இவங்க கிடையாது, OBCயும் SC STயும் அடிச்சுக்க, நீ அடிச்சுக்கிட்டனா தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் காலங்காலமாக அதை பண்ண முடியும்னு சொல்கிறப்ப தான் முதல்வர் அவர்கள் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தில் மிக அழுத்தமாக பதிவு செய்கிறார், இந்த தேர்தலில் நாம் மோடியை, பிஜேபியை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் அது திமுகவினுடைய நலனுக்காக அல்ல, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்களுடைய நலனுக்காக தான். அப்போ முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா பிரித்து காட்டுறாரு. பிராமின் வேற, நான் பிராமின் வேற, பார்ப்பனர் வேற, பார்ப்பனர் அல்லாதார் வேற. தந்தை பெரியார் ஒரே வரியில சொன்னாரு, சூத்திர ஜாதி இழிவு போனோம்னா பறைய பஞ்சம பட்டம் ஒழிந்தால்தான் உன்னுடைய சூத்திர பட்டமே போகும். அப்ப OBC SC ST ஆகிய நாம, நம்முடைய சகோதரர்கள் அணிதிரண்டு பாசிசத்தை வீழ்த்த வேண்டும் என்ற நரேட்டிவையும் அந்த நாடாளுமன்ற தேர்தல் உரையில் முதல்வர் கட்டமைத்தார்.
மூணாவது செய்தி, இப்போ பொய்யான எதிரிகளை பிஜேபி உருவாக்கிடுச்சு. எவ்வளோ தூரம் உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒரு 15 வயசு பையன் காரில் போகிறப்ப கறி எடுத்துகிட்டு போகிறாரு. கறி எடுத்துகிட்டு போனாருன்னு சொல்லி லிட்டரலாக சுடுறாங்க அவனை. அவங்கள சுட்ட பிறகு பார்த்தா அந்த பையன் கையில் கறியே கிடையாது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒருவேளை அது மாட்டுக்கறியாகவே இருந்தாலும் வீதியில் போகக்கூடிய மாணவனை சுட்டு தள்ளுவதற்கு பெயர் பாசிசம் இல்லாமல் அதற்கு என்ன பெயர் வைப்பீர்கள் என்ற கேள்வியை நம்ம கேட்கணுமா வேணாமா? இதை கேட்குறப்ப தான் அடுத்து முக்கியமானது பாசிஸ்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த அறிகுறி என்னன்னு கேட்டால், பாசிசவாதிகள் அவங்களுடைய சிந்தனையை பரப்புவதற்கு இந்த சின்ன சின்ன நாடுகளெல்லாம் எப்படி கைப்பற்றி அவர்களையும் நமக்கு அடிமையாக்குறது அப்படின்றதுல அவங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய உக்தி என்னன்னு கேட்டால், முன்னரே அடிமையாகுதல். இன்னும் முன்னரே அடிமையாகுதல்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிளோடு சொல்லணும்னா, சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு எஜமானர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு சிஏஏவை ஆதரித்தால் அதற்கு பெயர் தான் பாசிசத்திற்கு முன்னரே அடிமையாகுதல் அப்படின்னு. இன்னமும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சங்கிகள் என்றால் சக நண்பன் என்று காலிலேயே விழுந்து விடுவதுதான் பாசிசத்திற்கு மிக நெருக்கமாக பயணிப்பது. அப்ப இந்த முன்னரே அடிமையாதல் அப்படின்றத எதிர்த்து நின்றவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் என்பதை எந்த கட்சியில் இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான் அடிமையா இருக்க முடியாதுன்னு அவர் டிக்ளேர் பண்றாரு. உனக்கு நான் அடிமையா இருக்க முடியாது, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நான் ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லாம நான் மத்திய அரசு, நீ மத்தியஸ்தம்லாம் பண்ண முடியாது, நீ எங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமான்னு டிஸ்கஷனே கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டப்படி எனக்கு கொடுக்கறத நீ கொடுத்துதான் ஆகணும். ஏனென்றால் நீ மத்திய அரசு கிடையாது, ஒன்றிய அரசு என்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே உனக்கு நான் அடிமையாக முடியாது என்று சொன்ன மாநிலம் தமிழ்நாடு, சொன்ன முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். இது ரெண்டாவது. அதுக்கு அடுத்து பாசிஸ்டுகளுடைய அணுகுமுறை என்னவா இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்கன்னா, முதல்ல பொய்யான எதிரிகளை கட்டமைச்சாச்சு. அந்த எதிரிகளை அடிமையாக்குவதற்கு நீ வர்றதுக்கு முன்னாடி நானே நெடுஞ்சான் கிடையாது விழுந்துருவேன்ற கட்டமைப்பை உருவாக்கியாச்சு. நான் சொல்ல சொல்ல இங்கே இருக்கக்கூடிய சரணாகதி அடைந்தவர்களை நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கலாம். இங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னாவே நான் யாரை பார்க்க போகிறேன், என்னுடைய நண்பன், என்னுடைய தம்பி, யாரோ என் சித்தப்பா, இன்னும் மோடி மட்டும்தான் என்ன உறவு முறைன்னு அறிவிக்கலை. அதையும் அறிவிச்சிட்டாங்கன்னா பாடியை தூக்கிடலான்ற அளவிற்கு எல்லாரையும் அறிவிச்சாச்சு. அடுத்து மூணாவது கட்டம் தான் இங்கே இருக்கக்கூடிய குழுக்களை பிரிப்பது. சிறு சிறு குழுக்களாக நம்மை பிரித்து நம்மளை சண்டை போட விட்டுட்டு பொது எதிரியை இருட்டடிப்பு செஞ்சுருவாங்க. உங்களுக்கு அது பாசிசவாதிகள்னே உங்களுக்கு புரியாத அளவிற்கு உங்கள் முன்னாடி ஒரு ஸ்க்ரீன், ஒரு திரையை கொண்டு நிறுத்தி விடுவார்கள். அந்த திரைக்கு அவர்கள் ஒரு பேரை வைப்பாங்க. இப்போ தமிழ்நாட்டு சூழலுக்கு அதை பொருத்தி பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்தி எதிர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருப்போம், நம்ம புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் ஒரு நடிகரை கூப்பிட்டு பாசிசமாக பாயாசமான்னு பேச வைப்பாங்க. இப்போ நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் பிஜேபி பண்ணுறது தானே திமுக பண்ணுது. நான் வெளிப்படையாக கேட்குறேன், ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமோ அதே அளவிற்கு அயோக்கியத்தனம் பிஜேபியும் திமுகவும் ஒன்றுன்னு சொல்கிறது. நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டீங்க, அதுக்கான ஆய்வுகளை நம்ம நடத்தணும்ல, எப்படி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா நிறுத்துறேன்னு. இதெல்லாம் விட மிகப்பெரிய, எனக்கு அது என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா ஐயாலாம் இருக்காங்க, கடுமையான வார்த்தையை நான் சொல்ல முடியாது. ஃபாசிசம் அப்படின்றத டைலூட் பண்ணுற வேலை இருக்குல்ல, அதை விட நீங்கள் உங்கள் சொந்த மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் ஒன்றுமே இருக்காது. எப்படிங்க அவ்வளோ பெரிய பாசிசவாதிகளை நீர்த்து போக வைப்பீங்க? பில்கிஸ் பானுவை பற்றி சொன்னாரே, அந்த பாசிசவாதிகளை நீங்கள் காப்பாற்றுறதுக்காக திமுகவையும் சேர்த்துக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். பாசிசவாதிகளை காப்பாற்றுவதற்காக நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் திசை திருப்பி நீங்கள் பிஜேபிக்கு சாமரம் வீசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ அதற்கு எங்களை போல பேசக்கூடியவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், நீ இந்த பிரச்சனைக்கு பேசுனியே, இந்த பிரச்சனைக்கு பேசுனியா என்ற கட்டத்திற்கு வருகிற போது தான் நாங்கள் திரும்ப கேட்குறோம், திமுகவையும் பிஜேபியையும் ஒரே நேர்கோட்டில் வைக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஆர்எஸ்எஸ்ஸின் சித்தாந்தத்தை படிப்பதற்கு முன்பாக ஆர்எஸ்எஸ் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி என்ன பேசுதுன்னு படிச்சுட்டு வாங்க. படிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் பாசிசவாதிகள் தான் திமுகன்னு சொல்லுங்கள். அதை படித்து விட்ட பிறகு திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை வாசிங்க. தேர்தல் அறிக்கைலாம் வாசிக்க உங்களுக்கு நேரம் இருக்காது, அதை யாராவது வாசித்து உங்களுக்கு எழுதி கொடுக்குறவருக்கு தான் நேரம் இருக்கும். அதனால் அதை விட்டுருவோம். என்ன செஞ்சுருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, டிவி பார்ப்பீங்கல்ல.
இப்போ மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன், தமிழ் புதல்வன், காலை உணவு திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சும்மா போகிற போக்கிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல தமிழ்நாடு முழுவதும். அதை அடுத்து கொண்டு வாங்க. அதுக்கு முன்னாடி இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி என்ன சொல்லுச்சு ஆர்எஸ்எஸ்? புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த அரசமைப்பு சட்டம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னாரு. இது ரிஜிடாக இருக்கக்கூடாது, இது அப்படி யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்றதுக்கு இது மனு தர்மம் கிடையாது, அனைவருக்குமான இந்திய அரசமைப்பு சட்டம், அதை காலத்திற்கேற்றவாறு நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார். அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்எஸ்எஸ்னுடைய கண்களை உறுத்தி கோல்வால்கர் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், இந்த அரசமைப்பு சட்டம் நமக்கானது கிடையாது. நமக்கானதுன்னா யாரு? ஆரியர்களுக்கானது கிடையாது. ஏன்னா ஆரியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் சமத்துவம்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்கிறவங்க. ஆனா இந்திய அரசமைப்பு சட்டம் முதல் வார்த்தையே சமத்துவத்தை பற்றி தான் பேசுகிறது. இன்னும் ஆழமாக அவர் சொல்லுகிறார், தோழர்கள் தயவு செய்து காது கொடுத்து கேளுங்கள். எனவே நமது அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி வடிவம் பற்றிய பேச்சை குழி தோண்டி புதைத்து விடுவது நல்லது. இது கோல்வால்கர் சொன்ன பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ல 3வது பதிப்பு பக்கம் 474 இருக்கு. இந்த வார்த்தையை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நமது அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி வடிவம் பற்றிய பேச்சை, கூட்டாட்சி வடிவத்தை பற்றி கிடையாது, நீ அதை பற்றி பேசவே கூடாது, அந்த பேச்சை குழி தோண்டி புதைத்து விடுவது நல்லது. தன்னாட்சி அல்லது அரை தன்னாட்சி பெற்ற மாநிலங்களின் இருப்பை, அதாவது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட வேண்டும். ஓர் அரசின் பாரதத்தின் கீழ் இவை அனைத்தும் கொண்டு வரப்பட வேண்டும். ஒரே நாடு ஒரே தேர்தல். அடுத்து ஒன்றுபட்ட அரசு வடிவத்தை நிறுவ நாம் அரசியலமைப்பு சட்டத்தை மறு ஆய்வு செய்து மறுவரைவு செய்ய வேண்டும். இதுக்கு தான் அம்பேத்கர் சொன்னாரு, என்ன பாடுபட்டாவது உயிரை கொடுத்தாவது இந்து ராஷ்டிரம் அமைவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அம்பேத்கர் கனவை நனவாக்கிய மாநிலம் தமிழ்நாடு. இந்து ராஷ்டிரத்தை நாங்கள் நெருங்க விடவில்லை. அம்பேத்கர் பேசியதை சொன்னதை 40க்கு 40 ஒரு இடம் கூட இந்துத்துவவாதிகளான ஆர்எஸ்எஸ் வாதிகளான பிஜேபியை நாங்கள் தமிழ்நாட்டில் காலூன்ற விடவில்லை என்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உலகத்திற்கு சொல்லுகிறார். இதுல இந்த 3 வரிகளை நான் கொஞ்சம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி 5 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். முதல் செய்தி, இந்த தன்னாட்சின்ற வார்த்தை ஏன் ஆர்எஸ்எஸ் உறுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தன்னாட்சின்னு வந்துடுறப்பயே உங்கள் மாநிலத்துக்கான சுயமரியாதையை பேச ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் தன்னாட்சின்னு வர்றப்பயே உங்கள் மாநில மக்களுக்கான உரிமையை பேச ஆரம்பிச்சிருவீங்க. தன்னாட்சின்னு வர்றப்பயே மாநில சுயாட்சியை பேச ஆரம்பிச்சிருவோம். இப்போ சொல்லுங்க, நியாயவான்கள் ஒன்று கூடி பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. தன்னாட்சியை பேசக்கூடிய திமுகவும் பாசிசவாதிகள், தன்னாட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற பிஜேபியும் பாசிசவாதியா? நீ எல்லாம் மாநில உரிமையை பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய பிஜேபியும் பாசிசவாதி, மாநில உரிமையை பாதுகாக்க என் பதவி போனாலும் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய முதல்வரும் பாசிசவாதியா? அதற்கு அடுத்து முக்கியமானது, சரி இதெல்லாம் எப்படி செய்வீங்க? இப்போ 1925 இந்த வருடம் 100ஆண்டு விழா ஆர்எஸ்எஸ்க்கு. இன்னும் கொடுமைகளை, கடுமையான கொடூரங்களை செய்வதற்கு அவங்க தயாராக இருக்காங்க. அப்போ இந்த 100ஆண்டு விழா அப்படின்னா 1925 இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அண்ணனுங்கள் தம்பிகள்லாம் புரிஞ்சுக்கணும், நமக்கெல்லாம் அங்கே இடமே இல்லை. அப்போ ஆர்எஸ்எஸ் முழுக்க பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகுதான் முடிவெடுக்கிறாங்க, இப்படியே நம்ம எல்லாம் பூணூல் கோஷ்டியாக இருந்தோம்னா எந்த மாநிலத்திலையும் நம்ம போய் கால் ஊன்ற முடியாதுப்பா, கொஞ்சம் நம்ம ஆட்கள் விலை போகக்கூடியவங்களை கூப்பிட்டுக்கங்க, சீமான் போன்ற ஆட்களெல்லாம் கூப்பிட்டுக்கங்கன்னு அன்னைக்கு சொல்கிறாங்க. சொல்லி எல்லாரும் கூப்பிட்டப்பதான் இவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், அந்தந்த மாநிலத்திற்கு ஏற்றவாறு தத்துவத்தை மாற்றுவது. இப்போ நீங்கள் பீகாரில் பேசுகிற தத்துவத்தையே ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டில் பேசாது. அங்கே அவர்களுக்கு இஸ்லாமியர்களை கூறு போடுகிறார்கள்னா இங்கே தலித்துகளையும் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களையும் கூறு போடுவாங்க, தனித்தனியாக பிரிப்பாங்க. அப்போ கோல்வால்கர் சொல்லக்கூடிய அடுத்த முக்கியமான செய்தி, இதை மாற்றி அமைப்பதற்கு முன்னால் எதெல்லாம் மாற்றணும், எப்படி மாற்றுறது? டக்குன்னு போய் தன்னாட்சியை மாற்றிட முடியுமா? பள்ளிக்கூடங்கள்லேருந்து அதை மாற்றணும். என்சிஇஆர்டின்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு சிபிஎஸ்இ சிலபஸில் அவங்க கை வைக்கிறது அதுக்காக தான். நீங்கள் நல்லா பாருங்கள், அரசு பள்ளி பாட புத்தகத்தில் சமச்சீர் கல்வியில் நம்ம பிள்ளைக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சமத்துவத்தை சொல்லிக் கொடுப்போம். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் ஹூ ஆர் சூத்ராஸ்னு கேள்வி கேட்பாங்க. இதுதான் பிஜேபி கையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துக்கும் தமிழ்நாட்டு பாடத்திட்டத்துக்கும் வித்தியாசம். இப்போ சொல்லுங்க, யார் சூத்திரர்கள்னு ஜாதியை பேசக்கூடிய பிஜேபியும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லக்கூடிய திராவிடமும் ஒன்றா? அதை ஒன்றாக நிறுத்துகிறீர்கள்னு சொன்னா நீங்க என்ன தெரியுமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க?
பிஜேபி பக்கம் தமிழ்நாட்டு மக்கள் திரும்பாம அவங்கள காப்பதற்காக உங்கள் உயிரை விடவும் நீங்கள் தயாராகி விட்டீர்கள். அதுதான் பாசிசம். தேசம் தேசியம் என்ற பெயரில் தங்களை கூட காவு கொடுப்பதற்கு தயாரானவர்களை உருவாக்குவதற்கு பெயர்தான் பாசிசம். அப்படி உருவாகி நிற்கிறீர்கள். அடுத்து பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளை இவர்கள் எப்படி அணுகுகிறார்கள்? பெண்கள் சார்ந்த பிரச்சனைனா இங்கே நிறைய இளைய பெண்கள் வந்திருக்கோம். இப்போ நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு நீங்கள் எல்லாரும் மேடையில் ஏறி பேசுகிறீங்க, இல்லை ஒரு பொதுவான இடத்துல போயிட்டு பிஜேபிக்கு எதிர்த்து நிற்கிறீங்கன்னா அவர்களுடைய அணுகுமுறை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டால், நேரடியாக பிஜேபி வந்து நம்மளை திட்டமாட்டாங்க, நம்மளை அசிங்கமாக கேட்க மாட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய காசுக்கு கூலிக்கு மாரடிக்கக்கூடிய அல்ற சில்றங்கெல்லாம் வந்து நம்மளை கேள்வி கேட்பாங்க. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாதா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா யாருன்னு தெரியாதா? உங்கள் அம்மா யாருன்னு தெரியாதா? நான் வெளிப்படையாக சொல்கிறேன், உனக்கு யாரையும் தெரியாது. தெரிஞ்சால் நீ எப்படி எங்களை பற்றி பேசுவ? உனக்கு யாரை பற்றியும் தெரியாது, அதனால தான் பேசுகிற. அப்போ முதல் வேலை, பாசிசவாதிகள் ஏன் பெண்களை டார்கெட் பண்ணுவாங்கன்னு கேட்டால், பாசிசவாதிகள், இந்தியாவின் பாசிசவாதிகளுடைய முக்கியமான நூல் என்னன்னு கேட்டால் மனுதர்மம். மனுதர்மம் என்ன சொல்லுதுன்னா, பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறதுக்கு லாயக்கற்றவர்கள்னு சொல்லுது. நீ எல்லாம் எந்த காலத்தில் சுதந்திரமாக இருக்கக்கூடாதுன்னு. நமக்கு சொத்துரிமை கொடுக்காம இருந்ததுக்கு அதுதான் காரணம், அரசியல் உரிமை கொடுக்காம இருந்ததுக்கும் அதுதான் காரணம், படிக்க விடாம இருந்ததுக்கு அதுதான் காரணம். அனைத்திற்கும் மனுதர்மம் காரணம். அதை அவர்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறாங்கன்னா, படிச்சுட்டீங்க, வேலைக்கு வந்துட்டீங்க, வேலைக்கு வந்ததுனால தானே வாய் பேசுகிறீங்கன்னு சொல்லி, அருமை தோழர்களே, 2017 2022 வரை அந்த 5 வருஷத்தில் 2 கோடிக்கும் மேலான பெண்கள் லேபர் ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து வெளியே வந்திருக்காங்க. உழைக்கக்கூடிய மகளிர் அவர்களுடைய வேலை பார்க்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து இந்திய தொழிலாளர் படைன்னு சொல்லக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் வெளியே வந்திருக்காங்க. அந்த பெண்கள் வெளியேறினது ரொம்ப தற்செயலாக நடந்தது கிடையாது. திட்டமிட்டு பெண்களை ஒரு இடமாக இவர்கள் வெளியேற்றுகிறார்கள். அதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நடந்தது. அதனுடைய மிகப்பெரிய எடுத்துக்காட்டு தான் நீங்க பெண்களுக்கு எதிராக வன்முறை நடக்குதுன்னு குரல் கொடுத்தீங்கன்னா அதை நீர்த்து போக செய்வதற்காக பிஜேபி எம்எல்ஏ எம்பிஏ வீதிக்கு வருவாங்க. இது பாசிசமும் பாயாசமும் ஒன்னா? தமிழ்நாட்டினுடைய அமைச்சரை நான் மேடையில் வச்சுட்டே சொல்றேன், ஏதாவது ஒரு பெண்ணுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை நடந்துட்டா திமுகவுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் யாராவது ஒருத்தர் வீதியில் இறங்கி பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக திமுக கொடியை தூக்கினால் அடுத்த நாள் அவங்க கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவார்களா? மாட்டார்கள். எங்க எடுத்துக்காட்டு சொல்லுங்க. விழுப்புரத்தில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. சட்டமன்றத்திற்குள் நின்று முதல்வர் சொன்னார், என் கட்சியை சேர்ந்தவங்களாகவே இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், கட்சி பொறுப்பிலிருந்து அவரை நீக்குகிறேன் என்று முதல்வர் சொன்னார். இவங்க 2 பேரையும் ஒரே தட்டில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்க நோக்கம் என்ன தெரியுமா? பில்கிஸ் பானுவை மறக்கடிப்பதற்கு நீங்கள் இருவரையும் ஒரே தட்டில் நிறுத்துகிறீர்கள். மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனையை திசை திருப்புவதற்கு நீங்கள் இருவரையும் ஒரே தட்டில் நிறுத்துகிறீர்கள். ஆசிஃபா என்ற குழந்தைக்கு எதிராக, ஆதரவாக இல்லை, எதிராக தேசிய கொடியோடு சென்ற பிஜேபி எம்எல்ஏக்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் பாசிசவாதிகளை திமுகவோடு ஒப்பிடுகிறீர்கள். அருமை தோழர்களே, இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கும் முதல்வர் பேசின உரைக்கும் என்னமா சம்பந்தம் இந்த புத்தகத்துக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை நான் பேசிய அனைத்து செய்திகளையும் இந்த நூலில் முதல்வருடைய உரையில் அமைந்திருக்கிறது. அதை அவர் ரொம்ப சுருக்கமாக சொல்றாரு. 4 வார்த்தையில் பிஜேபியை முதல்வர் டிஃபைன் பண்றாரு. முதல்வர் மட்டுமல்ல, நாம் அனைவருமே அப்படிதான் டிஃபைன் பண்றோம். பிஜேபி என்பது பன்முகத்தன்மைக்கு எதிரானது. நீலாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நீங்கள் எல்லாம் கருப்பு சட்டை போட்டுக்கங்கன்னு நான் சொல்ல முடியுமா? எனக்கு கருப்பு சட்டை பிடிக்கும். இன்றைக்கு காலை நான் ஐயா கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். பால பிரஜாபதி அடிகளார் ஃபோன் பேசிட்டு அந்த ஐயா சொல்கிறார், எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு, உங்கள் கடவுள் இல்லைன்ற கொள்கை எனக்கு பிடிக்காதுமா, ஆனால் நாங்கள் சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சி நடக்கிறப்ப பெண்ணுரிமையை பற்றி பேசுவதற்கு நீங்கள் எங்கள் ஊருக்கு வர முடியுமான்னு ஃபோன் பண்ணுறாருன்னா அதுதான் தமிழ்நாடு. அவர்கள் பேசக்கூடிய அந்த சித்தாந்தத்தை கருப்பு சட்டை போட்டுட்டு மதிவதனி பேசினாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, கலர் சேலை கட்டிட்டு சாமி கும்பிட்ற பெண் பேசினாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த பன்முகத்தன்மையை சிதைப்பது பிஜேபி. 2வது, சமத்துவத்திற்கு எதிரானவர்கள். சமத்துவத்துக்கு எதிரானவர்கள் என்று சொல்லுகிற போது சாரதா தேவி அக்கா அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாம் நிச்சயம் பேசியே ஆக வேண்டும். சொல்லாமல் நம்மளால அதை தவிர்க்க முடியாது. தலித்துகளுக்கு எதிரான படுகொலைகள் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றப்ப ஆண்ட ஜாதி பெருமை பேசக்கூடிய மாணவர்களிடத்தில் தொடர்ந்து உரையாடல்களை நாங்கள் நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கிறோம்.
பள்ளி கல்லூரிகளுக்கு நாங்கள் உள்ளே போகிறோன்னு சொன்னாலே, நான் ஒரு கல்லூரி பேர் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு யூடியூப்பில் நான் பிரசிடென்சி காலேஜில் பேசுனதை பார்த்துட்டு அந்த ப்ரொஃபஸர் சொன்னார். அப்போ நான் சொன்ன ஒரே பதில், இலக்கியம் பேச வேண்டும் என்றால் நீங்கள் இலக்கியவாதியை கூப்பிடணும், இயக்கவாதியான மதிவதனியை நீங்கள் கூப்பிடக்கூடாது. இலக்கியம் பேசுவதற்கு ஆள் இருக்கிறார்கள், நான் இயக்கவாதி. அப்போ நீங்கள் ஆரியர்கள் என்ன வேலை செய்கிறாங்களோ அதே வேலையை ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு பெயர் பாசிசம், பிஜேபி என்று சொன்னால், என் சகோதரர்களுக்காக போகக்கூடிய இடத்திலெல்லாம் நான் பேசுவேன். வெற்று சண்டை, வெற்று கூச்சல் போட்டு இந்த பிரச்சனையை நீர்த்து போக விடமாட்டேன் என்று சொல்லுவதற்கு பெயர் திராவிடம். அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டுதான் இருப்போம். மூணாவது, பன்முகத்தன்மை, சமத்துவம், சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கு எதிராக அமைச்சர் அவர்கள் இன்னைக்கு வட இந்திய ஊடகங்களில் புதிய கல்விக் கொள்கையை, மும்மொழி கொள்கையை எடுத்து மட்டும் அவர் டஃப் ஃபைட் பண்ணல. உங்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரில, அவர் அமைச்சராக பதவியேற்ற உடனேயே நீட்டை பற்றி ஒரு டிஸ்கஷன் வருது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம போய் நம்ம அமைச்சர்கள் ஏதாவது மடக்கிடலான்ட்டு போனால், அவங்க போன இடம் இவர்கிட்ட. இவர் என்ன பண்ணிட்டாரு, குளோபல் எக்ஸாம்னு ஒருத்தர் பேட்டி கேட்குறாரு. குளோபல் எக்ஸாம் நீ எழுதியிருக்கியா? நான் எழுதியிருக்கேன், நான் ஃபாரினில் போய் படிச்சுட்டு வந்தேன், என்கிட்ட கேளு, நீ நீட்டை பற்றி கேளு அப்படின்னோடனே அவங்களுக்கு ஐயோ என்ன விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட தெரியாமல் வந்துட்டோம் போலே. அடுத்து அவர் சொன்னார், நீட் மட்டும் கிடையாது, இது மாதிரி பல தேர்வுகளை நான் எழுதியிருக்கிறேன். நீட் என்பது அப்பட்டமான மோசடி என்பதை இந்திய அளவில் தோல்வித்து காட்டினார். இந்த சமூக நீதி உணர்வை இவங்கனால, பிஜேபினால ஏற்றுக்க முடியாது. நீ என்ன சொல்ற, பிஜேபியும் பாசிசமும் பாயாசமும் பேசுறல்ல, 10% இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடை கொண்டு வந்தது பிஜேபி, அதிக வகை ஏழைகள் அல்ல, ஆரிய வகை ஏழைகளுக்கு. நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டா 69% இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம். இன்னும் ஒரே ஒரு செய்தி, அப்ப முதல்வர் அவர்கள் இந்த உரையில குறிப்பிடுறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது உண்மையா அவர் அப்ப பேசினப்ப நான் கேட்கல, இந்த புத்தகத்துல படிச்சேன், நீங்களும் வாங்கி படிங்க. மருத்துவர் ராமதாஸ் மீது எனக்கு மரியாதை இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, ஜாதிய திமிரோடு, ஜாதிய எண்ணத்தோடு, ஜாதியவாதிகளை, இன்னும் சொல்லணும்னா ஜாதியவாதிகளை அல்ல, மனித உருவங்களில் மிருகங்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பல பேருக்கு மத்தியில ஒரு மேடையில் ஏறி சொல்றாரு, ஐயா ராமதாஸ் அவர்களே, சமூக நீதியை பத்தி மறந்துட்டீங்களா? கலைஞர் இடஒதுக்கீடை உங்களுக்கு கொண்டு வந்த போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இந்த இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னா எந்த ஊர்ல நாங்கெல்லாம் வயல் வரப்புல எங்க பிள்ளை வேலை பார்த்துட்டு இருக்கோம் தெரிஞ்சிருக்காதுன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி கூடவா மருத்துவர் ராமதாஸ் நிற்கிறீர்கள் என்ற கேள்வியை முதல்வர் கேட்டிருக்கிறார். இதே கேள்வியதான் இன்றைக்கு ஆண்ட ஜாதி பெருமை பேசக்கூடிய இளைஞர்களை நோக்கி நாங்கள் கேட்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல கொத்தனார் வேலை, மண்வெட்டி எடுத்துட்டு வயல் வரப்புல வேலை, 100 நாள் வேலை, விவசாய வேலை, கூலிகளாக, தினக்கூலிகளாக இருந்த சமூகத்தை, ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த சமூகத்தை படிச்சா உருட்டுருவேன்னு கூப்பிட்டு வந்தா முடியாது, நான் திரும்ப யாரையாவது வெட்டிட்டு ஜெயிலுக்கு தான் போவேன்னு சொன்னா, அந்த இளைஞர்களை உருவாக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பதற்கு பெயர்தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, பாசிசம். அதை எதிர்த்து களமாடுவதுதான் திராவிடர் இயக்கத்தினுடைய வேலை. இது அனைத்தையும் இந்த நூலில் முதல்வர் பேசி இருக்கிறார். ஒரே ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். இந்த நூலை நாங்க ஏன் படிக்கணும்? நீங்க திகாக்காரவங்க, பேரவைக்காரவங்க, வந்திருக்க பாதி பேர் திமுக காரவங்க, நாங்க படிக்கணும். இந்த யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கிற மக்கள் எதுக்கு படிக்கணும்னா, மக்கள் படிக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் காசுக்காக பிஜேபிக்கு சாமரம் வீசுறீங்கல்ல, தயவு செஞ்சு படிங்க. ஏன் படிக்க சொல்கிறேன்னா, நீங்கள் எங்களை எவ்வளவு இகழ்ந்தாலும் சரி, பேசினாலும் சரி, அடுத்த நொடி செத்தால் கூட மதிவதனி மனநிலையோடு சாவேன், இந்த மக்களுக்காக பேசிக்கிட்டே இருந்தேன்ப்பா, அதனால நான் நிம்மதியாக சாகிறேன், சாவேன். பிஜேபி, அடிமை அதிமுக, புதுசாக கட்சி சேர்ந்தவங்க, சீமான் கட்சியில் இருக்க ஒருத்தருக்கு கூட சாகின்ற நொடியில் நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டால், நீங்கள் நிற்பது உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த பாசிச பிஜேபியோடு, உங்கள் பிள்ளைகளுடைய கல்வியை காவு வாங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட, திணிக்கப்படக்கூடிய, இந்தியை பாதுகாக்கக்கூடிய பிஜேபியோடு. இன்னும் சொல்லுகிறேன், பெண் பிள்ளைகளை வீட்டில் வைத்திருக்கிறீர்கள், உங்கள் பெண் பிள்ளைகளை என்னனாலும் பண்ணலான்ற துணிச்சலை தரக்கூடிய பாசிச பிஜேபியோடு நிற்கிறீர்கள். நாங்கள் அறத்தின் பக்கம் நிற்கிறோம், சமத்துவத்தின் பக்கம் நிற்கிறோம், சமூக நீதியின் பக்கம் நிற்கிறோம். இது அனைத்தையும் பேசக்கூடிய இந்த நூலை வாங்குங்கள், படியுங்கள், மற்றவருக்கும் பரிசளியுங்கள். நன்றி, வணக்கம்.